ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக குட்டீஸ் எல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க, வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. சரி, நைட் 9:20 ஆயிடுச்சு, இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்போ வந்து உக்கடம் ரோட்டில் தான் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வழியாக தான் வந்தோம். அங்கே வந்தால் குட்டீஸ் சரியான ஆட்டம் அந்த சர்க்கஸில். எனக்கே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேனோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. பாப்பாங்க 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். வீட்டிலேருந்து வெளியே வந்து பக்கத்தில் விளையாடுறதுக்கு ஆளே இல்லை அவங்களுக்கு. வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. வெளியே விட்டோம்னா அவங்க எல்லோரும் பக்கத்தில் இருக்கவங்க, ஐயோ வெளியே விடாதீங்க இந்த மண்ணில் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் அப்படி வாழ்ந்ததும் இல்லை வாழ்ந்ததும் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே கெமிக்கலுங்கிறாங்க, பாய்சனுங்கிறாங்க, என்னன்னே ஒன்றும் புரியலை. அதனால வீட்டுக்குள்ளேயே இவங்க அடைச்சி வச்சுட்டே இருக்கனால அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அது நம்மளுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஆகணும். நானும் நிறையா வீடு மாறி பார்த்தாச்சு. எந்த வீட்லேயுமே எனக்கு பாப்பாவுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு இடம் கிடச்சதும் இல்லை, அமைஞ்சதும் இல்லை. எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு வாங்க போகலாம், ரிலாக்ஸுக்கு போகலான்னு சொல்லி போக வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் புரியுது, இதனால தான் நிறையா பேர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வீடு மாதிரி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டோம்னா கீழே இப்போ விளையாடுற ஏரியா, பார்க்கிங் அதெல்லாம் எதுவும் இருக்கும். அப்படி பக்கத்தில் காண்டாக்ட் இருந்தாலும் ஒட்டி பார்க்குக்கு வரும்போது பேசுகிற டைம் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயத்தினால தான் நிறையா பேர் இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்கிறது இப்போ தான் புரிஞ்சிச்சு. நேற்று நிஜமாலுமே அந்த வந்து ஒரு ½ அன் ஹவர் ரொம்பவே ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் திடீர்னு செக்யூரிட்டி வந்து டைம் ஓவருங்க, ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம், கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாப்பாங்களை கூட்டிகிட்டு கிளம்பி வந்துட்டோம். வரும்போது பாப்பா படுத்து தூங்கிட்டா. நாங்களும் அப்படியே மெல்வாக பேசிட்டு ரிலாக்ஸாக போயிட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களும் இந்த மாதிரி தான் கஷ்டப்படுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.